சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காரணத்துக்காக அதை மறைக்கிறாங்கன்னு தெரியலையே. அதை என்னன்னு சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். மெதுவா இது கொடுங்க சார். அஞ்சலிக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் நேத்து நான் அஞ்சலி ரூமுக்கு போனேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னவோ நடந்து போச்சு. எனக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்தா கண்டிப்பா அவங்க மொபைல்ல எங்க 2 பேருக்கும் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதனால அஞ்சலி கிட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்க மொபைலை கேட்டு பார்க்கலாம். அவங்க தயங்காம கொடுத்துட்டாங்கன்னா எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைச்சுக்கலாம். தயங்கினாங்கன்னா கண்டிப்பா ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அஞ்சலி, சொல்லுங்க சார். என்ன சார் வேணும்? எதுவுமே செய்யாம சும்மா படுத்துக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி உலகத்திலே கொடுமையானது வேற எதுவுமே இல்லை. ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாள் இப்படிதான் படுத்துட்டு இருந்தேன். திரும்பவும் இப்ப பாருங்க, இப்படியே படுத்துட்டு இருந்தா ரொம்ப போர் அடிக்குதுங்க. புரியுது சார். உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார், நான் பண்றேன். என்ன பண்றதுன்னு தான் தெரியலையே. உங்க மொபைலை கொடுங்களேன். ஏன் மொபைலா? எதுக்கு சார்? போர் அடிக்குதுல, அதுல சும்மா ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன். என் மொபைல்ல சார்ஜ் இல்ல சார், அதான் இப்போ சார்ஜ் போட்டுட்டு இருக்கேன். மொபைல் கொடுக்க பயப்படுறாங்க. அப்போ அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏங்க, இப்பதான் உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன்னு சொன்னீங்க. மொபைலை கேட்டா சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சார், பேட்டரி உண்மையிலேயே டவுன் ஆயிடுச்சு, அதனால தான் சார்ஜ் போட்டிருக்கேன். ஓகே ஓகே விடுங்க. உங்க மொபைலை கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லை அதானே? ஐயோ, என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க? நீங்க கேட்டு நான் கொடுக்காம இருப்பேனா? அப்ப கொடுங்க. சார்ஜ் கம்மியா இருக்கு. சார்ஜ் இருக்கிற வரைக்கும் பாக்குறேனே. கொடுக்க மாட்டீங்களா? அவசரத்துல யாராவது கால் பண்ணாங்கன்னா சார்ஜ் இல்லாம போயிடும்ல. உங்களுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொன்னீங்களே, அப்புறம் வேற யார் கால் பண்ண போறாங்க? பண்ணா இந்த வீட்ல உள்ளவங்க தான் ஃபோன் பண்ணணும். அவங்க தான் எல்லாரும் வீட்ல தானே இருக்காங்க. நீங்களும் வீட்ல தான் இருக்கீங்க. ஆமா ஆமா சார். அப்புறம் என்ன? ஓகே சார். என் மொபைல்ல என்ன சார் பார்க்க போறீங்க? சும்மா ஏதாவது சோஷியல் மீடியால பார்த்துக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ண வேண்டியதுதான். இந்தாங்க சார். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? கான்டாக்ட்ஸை பார்க்கலாம். நமக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்திருந்தா என் பழைய நம்பரை கண்டிப்பா அவங்க போன்ல சேவ் பண்ணிருப்பாங்கல்ல. என்ன கான்டாக்ட்ஸ்ல எந்த நம்பருமே இல்லை. சரி, போட்டோஸ் ட்ரை பண்ணுவோம்.
போட்டோ கேலரி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்னங்க எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லையே, சோஷியல் மீடியாவை நான் எதுவும் லாக் பண்ணலையே. இல்ல, எதை ஓபன் பண்ணாலும் ஓபன் ஆக மாட்டேங்குது. கொடுங்க, நான் பண்றேன். இல்ல இல்ல, என் கையிலே இருக்கட்டும், நீங்க அப்படியே ஓபன் பண்ணி காமிங்க. ஓபன் ஆயிடுச்சு சார். ம். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீடியோலாம் பார்த்திருக்கியா? நான் இவங்களோடது ஒண்ணு விடாம பார்த்துட்டே இருப்பேன். இவங்க என் ஃபேவரட்கா. டாம் அண்ட் ஜெரி மாதிரி எப்பவுமே உங்க வீடியோஸ்லாம் பயங்கர கலட்டாவா இருக்கும். ஏய், இவ ஏதோ வீடியோ போட்டிருக்கா, அது செம்ம வைரலா இருக்கு. அதை ஓபன் பண்ணுங்க. மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது விஞ்ஞானத்தோட விளையாடும் வித்யா. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது கணவனுக்காக கஷ்டமான பரிகாரங்களை செஞ்ச ஒரு கலியுக பெண்ணை தான் நாம இப்ப பார்க்க போறோம். கவிகா, யார் இவங்க? நீ இவளோட வீடியோஸ் எதுவுமே பார்த்தது இல்லையா? இல்லையேக்கா. ஹே, நீ மலேசியால இருந்தும் கூட நம்ம ஊர்ல வர எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு அத பார்க்கலையா இத பார்க்கலையான்னு கேட்டு எனக்கே ஷாக் கொடுப்ப. அப்போ இவள தெரியாதுன்னு சொல்ற? அவ்வளவு ஃபேமஸா இவங்க? அப்படி என்ன வீடியோ பண்ணுவாங்க இவங்க? இப்போ அவ இந்த வீடியோவை போட்டு 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள இது வைரல் ஆயிருக்குன்னா இந்த வீடியோவை பார்த்தாலே உனக்கு அவ என்ன மாதிரி வீடியோவை போடுவான்னு தெரிஞ்சிருக்கும். நான் இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன்க்கா. நீங்க மாத்துங்களேன். இங்க பாரு, இவ விஷயம் இல்லாம எந்த வீடியோவையும் போட மாட்டா. அதனாலதான் இவளோட எல்லா வீடியோவும் வைரல் ஆகும். இப்ப என்ன சொல்றான்னு பாப்போமே. எனக்காக ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாரு. 2 மினிட்ஸ்லாம் முடியாது. 1 மினிட் பாக்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலனா நீங்க வேற வீடியோ மாத்திரணும். ஓகேவா? ஓகே. நான் இந்த கோவிலுக்கு வரும்போது இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் நாம ஒரு விஷயத்த ரொம்ப நேசிச்சு செய்யும் போது அது நமக்கான ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டே இருக்குமா? அப்படி நடந்ததுதான் இன்னைக்கு எனக்கு.